நமக முருகாசரணம். வரலட்சுமி விரதம் 2026. எப்போது, இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும்? முழுமையான வழிபாட்டு முறை பற்றி இப்பதிவில் சிந்திக்கலாம். தீர்க்க சுமங்கலி வரம், குடும்ப நலம், செல்வ வளம், மன அமைதி மற்றும் வாழ்க்கையின் மங்களம் பெருக வேண்டி பெண்கள் பக்தியுடன் மேற்கொள்ளும் சிறப்புமிக்க விரதங்களில் ஒன்றுதான் வரலட்சுமி விரதம். செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்காக கடைபிடிக்கப்படும் இந்த விரதம் தென்னிந்தியாவில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. திருமணம் ஆன பெண்கள் குடும்ப நலனுக்காகவும் கணவரின் நலனுக்காகவும் இல்லத்தில் ஒற்றுமையும் வளமும் நிலைக்கவும் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பது வழக்கமாகும். திருமணம் ஆகாதவர்களும் நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டி பக்தியுடன் வரலட்சுமி வழிபாடில் ஈடுபடுகின்றனர். வரம் வழங்கும் லட்சுமி என்பதே வரலட்சுமி என்ற திருநாமத்தின் பொருளாக போற்றப்படுகிறது. பக்தர்கள் தங்கள் நியாயமான விருப்பங்களை இறைவியிடம் மனமாற வேண்டி அருளாசி பெறும் ஒரு சிறப்பான வழிபாட்டு நாளாக இது விளங்குகிறது. வரலட்சுமி விரதம் இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி 2026 வெள்ளிக்கிழமை அன்று கடைபிடிக்கப்படுகிறது. பொதுவாக வரலட்சுமி விரதம் ஆவணி மாத பௌர்ணமியை ஒட்டிய வெள்ளிக்கிழமையில் கடைபிடிக்கப்படும் மரபு உள்ளது. இருப்பினும் குடும்ப வழக்கம் மற்றும் பஞ்சாங்க முறைகளின் வேறுபாடு இருக்கலாம். எனவே ஒவ்வொரு குடும்பமும் தங்கள் மரபு மற்றும் உள்ளூர் கோவில் அல்லது நம்பகமான பஞ்சாங்க வழிகாட்டுதலின்படி வழிபாட்டு முறையை பின்பற்றலாம். வரலட்சுமி விரதத்தின் ஆன்மீக சிறப்பு. வரலட்சுமி விரதம் என்பது வெறும் செல்வம் வேண்டி செய்யப்படும் வழிபாடு மட்டுமல்ல. செல்வம் என்றால் பணம் மட்டுமல்ல என்பதை இந்த வழிபாடு நமக்கு உணர்த்துகிறது. ஒரு குடும்பத்தில் நல்ல உடல் நலம், மன அமைதி, குடும்ப ஒற்றுமை, நல்ல சன்னதி, கல்வி மற்றும் அறிவு, உணவு வளம், தைரியம், ஆன்மீக செல்வம் என வாழ்க்கைக்கு தேவையான பல நலன்களும் நிறைந்திருக்க வேண்டும். அதனால்தான் மகாலட்சுமியின் பல்வேறு அருள் வடிவங்களை நினைவு கூர்ந்து பக்தர்கள் வழிபடுகின்றனர். வரலட்சுமி விரதம் இறைவனிடம் வேண்டுதல் வைப்பதோடு மட்டுமல்லாமல் கிடைத்திருக்கும் வாழ்க்கை நலன்களுக்கு நன்றி செலுத்தும் நாளாகவும் கருதப்படலாம். வரலட்சுமியின் விரதத்தின் பாரம்பரிய கதை. வரலட்சுமி விரதம் தொடர்பாக பல பகுதியில் பாரம்பரியமாக கூறப்படும் கதைகளில் சாருமதி என்ற பக்தை பெண்ணின் கதை முக்கியமானதாக உள்ளது. பாரம்பரிய விரத கதையின்படி சாருமதி என்ற பக்தி மிக்க பெண்ணின் கனவில் மகாலட்சுமி தோன்றி குறிப்பிட்ட வெள்ளிக்கிழமையில் பக்தியுடன் முறையான பூஜையுடனும் தம்மை வழிபடுமாறு அருளியதாக கூறப்படுகிறது. அந்த தெய்வீக அனுபவத்தை சாருமதி தனது குடும்பத்தினரிடம் ஊரில் இருந்த மற்ற பெண்களிடமும் பகிர்ந்து கொண்டாள். பின்னர் அனைவரும் ஒன்று கூடி பக்தியுடன் லட்சுமி வழிபாடு செய்தனர். வழிபாடு நிறைவடைந்த பிறகு இறைவியின் அருளை உணர்த்தும் தெய்வீக அறிகுறிகள் நிகழ்ந்ததாக பாரம்பரிய கதை கூறுகிறது. அதன் பின்னர் அந்த பெண்களின் குடும்பங்களில் நலனும் வளமும் பெருகியதாக விரத கதைகளில் சொல்லப்படுகிறது. இது பக்தி மரபில் சொல்லப்படும் பாரம்பரிய விரத கதை என்பதையும் மற்றும் குடும்ப மரபுக்கு ஏற்ற கதையின் விவரங்களில் வேறுபாடுகள் இருக்கக்கூடும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த கதையின் மைய செய்தி மிகவும் அழகானது. பக்தி, நம்பிக்கை, குடும்ப ஒற்றுமை, பகிர்வு மற்றும் நன்றி உணர்வுடன் வாழும் இல்லத்தில் உண்மையான செல்வம் நிலைத்திருக்கும். வீட்டில் வரலட்சுமி பூஜை செய்வது எப்படி? வீட்டில் வரலட்சுமி பூஜையை மிகவும் ஆடம்பரமாகத்தான் செய்ய வேண்டும் என்பது கட்டாயமில்லை. வசதிக்கேற்ப மன தூய்மையுடனும் பக்தியுடனும் செய்வதே முக்கியம். வீட்டையும் பூஜை அறையையும் சுத்தம் செய்யுங்கள். வழிபாட்டுக்கு முன்பு வீட்டையும் குறிப்பாக பூஜை செய்யும் இடத்தையும் சுத்தம் செய்ய வேண்டும். வாசலில் கோலம் போட்டு பூஜை இடத்தை அழகாக அலங்கரிக்கலாம். சுத்தம் என்பது வெளிப்புற தூய்மையை மட்டுமல்லாமல் மன அமைதியுடனும் வழிபாடில் ஈடுபட வேண்டும் என்பதையும் உணர்த்துகிறது. பூஜைக்காக பீடம் அமைக்கவும். பூஜை அறையில் அல்லது வீட்டில் சுத்தமான இடத்தில் ஒரு சிறிய பீடம் அமைக்கலாம். அதன் மீது சுத்தமான துணியை விரித்து வரலட்சுமி அம்மனின் படம் அல்லது திருவுருவத்தை வைக்கலாம். பல குடும்பங்களில் கலசம் அமைத்து அதையே அம்மனின் வடிவமாக அலங்கரித்து வழிபடுவதும் வழக்கம். கலசம் அமைக்கும் முறை. சுத்தமான கலசத்தில் மரபுக்கேற்ப தண்ணீர் அல்லது அரிசி நிரப்பலாம். அதனுடன் பக்தர்கள் தங்கள் குடும்ப வழக்கப்படி மஞ்சள், நாணயங்கள், வெற்றிலை, பாக்கு போன்ற மங்கள பொருட்களை வைக்கலாம். பின்னர் கலசத்தின் வாய்ப்பகுதியில் மாவிலைகளை வைத்து மேலே தேங்காயை வைத்து கலசத்தை அமைக்கலாம். அதன் பிறகு அம்மனின் முகப்படம் அல்லது முக அலங்காரத்தை வைத்து புடவை, பூக்கள், மஞ்சள், குங்குமம் மற்றும் ஆபரணங்களால் அழகுபடுத்தலாம்.
எளிய வீட்டு பூஜைக்கு கலசம் அமைக்க இயலாதவர்கள் மகாலட்சுமி அல்லது வரலட்சுமி அம்மன் படத்தை வைத்து வழிபடுவது போதுமானதே. அம்மனுக்கு செய்யக்கூடிய அலங்காரம் அம்மனுக்கு அவரவர் வசதிக்கேற்ப மல்லிகை, முல்லை, செம்பருத்தி, தாமரை, ரோஜா போன்ற மலர்களை சமர்ப்பிக்கலாம். மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்கரித்து தீபம் ஏற்றி வழிபடலாம். அலங்காரத்தின் விலையிலோ ஆடம்பரமோ முக்கியமில்லை. பக்தியின் உண்மையான உணர்வே முக்கியம். அஷ்டலட்சுமிகளை நினைத்து வழிபடலாம். வரலட்சுமி வழிபாடின் போது அஷ்டலட்சுமி அருள் கிடைக்க வேண்டும் என பக்தர்கள் வேண்டுவது வழக்கம். வாழ்க்கையில் பல்வேறு வகையான செல்வங்கள் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இந்த வழிபாடு செய்யப்படுகிறது. மட்டும் செல்வம் அல்ல, ஆரோக்கியம், அறிவு, குடும்பம், உணவு, தைரியம், நல்ல பெயர், மன அமைதி ஆகியவையும் வாழ்க்கையின் பெரிய செல்வங்கள்தான். அதனால் வழிபாட்டின் போது எங்கள் குடும்பத்தில் நல்லிணக்கம் நிலைக்கட்டும், உடல் நலம் சிறக்கட்டும், உழைப்பில் முன்னேற்றம் கிடைக்கட்டும், கடமைகளை நேர்மையுடன் செய்யும் மன வலிமை கிடைக்கட்டும், தேவை உள்ளவர்களுக்கு உதவும் மனம் கிடைக்கட்டும் என்று மனமாற வேண்டலாம். 9 முடிச்சு மஞ்சள் கயிறு பாரம்பரிய வழக்கம். பல குடும்பங்களில் வரலட்சுமி விரதத்தன்று மஞ்சள் பூசப்பட்ட புனித நூலில் 9 முடிச்சுகள் போட்டு அதை அம்மனின் திருவடியில் வைத்து வழிபடுவது வழக்கம். பூஜை முடித்த பிறகு அந்த நூலை குடும்ப மரபு ஏற்ப கையில் அல்லது கழுத்தில் அணிவார்கள். இதனை செய்யும் முறையும் அணியும் விதமும் குடும்ப மரபுக்கு ஏற்ப மாறுபடலாம். எனவே தங்கள் வீட்டில் பின்பற்றப்படும் வழக்கத்தை தொடர்வது சிறந்தது. அம்மனுக்கு என்ன நைவேத்தியம் செய்யலாம்? வரலட்சுமி விரதத்தில் மிகவும் சிக்கலான உணவு வகைகளையே செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. அவரவர் வசதிக்கேற்ப சர்க்கரை பொங்கல், பழங்கள், தேங்காய், இனிப்பு வகைகள், குடும்ப மரபில் உள்ள பிரசாதங்கள் போன்றவற்றை நைவேத்தியமாக படைக்கலாம். பிறகு தீபாராதனை காட்டி இறைவியை வணங்கி அந்த பிரசாதத்தை குடும்பத்தினருடனும் வந்திருக்கும் உறவினர்கள் மற்றும் பக்தர்களுடனும் பகிர்ந்து கொள்ளலாம். சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்கள் வழங்கும் வழக்கம். பல வீடுகளில் பூஜை முடிந்த பிறகு சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்களை வழங்குவது வழக்கம். வசதிக்கேற்ப மஞ்சள், குங்குமம், வெற்றிலை, பாக்கு, பூ, பழம், வளையல், ரவிக்கை துணி போன்ற பொருட்களை வழங்கலாம். இதன் பின்னணியில் உள்ள அழகான கருத்து மங்களத்தை பகிர்ந்து கொள்வது மற்றும் உறவுகளை மகிழ்ச்சியுடன் இணைப்பதும் என்பதாகும். வசதி இல்லாதவர் இதற்காக கவலைப்பட வேண்டியதில்லை. சிறிய அளவில் மஞ்சள், குங்குமம் கொடுத்து அன்புடன் வாழ்த்தலாம். விரதம் இருக்க வேண்டுமா? வரலட்சுமி விரதத்தில் அனைவரும் முழு நாள் உணவு உண்ணாமல் இருக்க வேண்டும் என்பது கட்டாயமான விதி அல்ல. உடல்நிலை, வயது, கர்ப்பம், பாலூட்டும் காலம், மருத்துவ ஆலோசனை மற்றும் தனிப்பட்ட சூழ்நிலையை பொறுத்து விரத முறையை தேர்ந்தெடுக்க வேண்டும். உடல் நலத்தை பாதிக்கும் வகையில் விரதம் இருப்பதை தவிர்க்க வேண்டும். பக்தியுடன் எளிய உணவு எடுத்துக்கொண்டு வழிபடுவதும் ஒரு வழிபாட்டு முறையாகவே கருதலாம். இறை வழிபாடு உடலுக்கு வேதனை தருவதாக அல்ல, மனதில் நல்ல எண்ணங்களையும் வாழ்க்கையில் ஒழுக்கத்தையும் வளர்ப்பதற்காக இருக்க வேண்டும். வரலட்சுமி விரதத்தில் செய்யக்கூடிய எளிய நற்செயல்கள். இந்த நாளில் பூஜையுடன் சேர்த்து செய்யக்கூடிய சில நல்ல செயல்களை உங்கள் கருத்தையும் மேலும் வலுப்படுத்தும். வீட்டில் உள்ளவர்களிடம் அன்பாக பேசுங்கள். மகாலட்சுமி வழிபாட்டின் உண்மையான அழகு குடும்பத்தில் அமைதி நிலைப்பதில்தான் உள்ளது. உணவை வீணாக்காதீர்கள். செய்யப்படும் உணவுகளை இயன்றவரை பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவை உள்ளவர்களுக்கு உதவுங்கள். உணவு, உடை அல்லது உங்களால் முடிந்த சிறிய உதவியாவது செய்யலாம். தேவையற்ற செலவை தவிருங்கள். அதிக விலையுள்ள அலங்காரம் செய்ய முடியவில்லை என்ற காரணத்தினால் மனதில் குறை கொள்ள வேண்டாம். நன்றி உணர்வுடன் வழிபடுங்கள். என்னிடம் இல்லாததை மட்டும் தர வேண்டும் என்று வேண்டுவதோடு ஏற்கனவே கிடைத்துள்ள நலன்களுக்காகவும் நன்றி கூறுங்கள். உண்மையான செல்வ மனப்பான்மையாகும். வரலட்சுமி விரதத்தின் பலன்கள் என்ன? பக்தர்கள் நம்பிக்கையின்படி வரலட்சுமி அம்மனை மனமாற வழிபடுவதால் குடும்பத்தில் மங்களம் பெருகும், குடும்ப ஒற்றுமை நிலைக்கும், மன அமைதி கிடைக்கும், உழைப்பில் முன்னேற்றம் ஏற்படும், செல்வத்தை சரியான முறையில் பயன்படுத்தும் நல்லறிவு கிடைக்கும், திருமண வாழ்க்கை நலமாக அமைய வேண்டுதல் செய்யலாம். திருமண தடைகள் நீங்க வேண்டி பக்தியுடன் பிரார்த்திக்கலாம். குழந்தைகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் நலனுக்காக வேண்டலாம். வீட்டில் மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் நிலைக்க இறையருளுக்காக வேண்டலாம். வழிபாட்டின் பலனை உறுதியான பொருளாதார அல்லது மருத்துவ உத்தரவாதமாக கருதாமல் இறை நம்பிக்கையுடன் உழைப்பு, பொறுப்பு, நல்ல வாழ்க்கை முறையையும் இணைத்துக் கொள்வதே சிறந்தது. வரலட்சுமி விரதத்தின் உண்மையான செய்தி என்ன?
ஒரு நாள் பூஜை செய்துவிட்டு மற்ற நாட்களில் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாமல் இருப்பது ஆன்மீகத்தின் முழுமை அல்ல. வரலட்சுமி வழிபாடு நமக்கு கற்றுத்தருவது செல்வம் கிடைத்தால் பணிவு வேண்டும், குடும்பம் இருந்தால் அன்பு வேண்டும், உணவு இருந்தால் பகிர்வு வேண்டும், பணம் இருந்தால் பொறுப்பு வேண்டும், வாழ்க்கையின் முன்னேற்றம் இருந்தால் நன்றி உணர்வு வேண்டும். இவை அனைத்தும் சேர்ந்தால்தான் ஒரு இல்லத்தில் உண்மையான வரலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும், லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும். 2026 வரலட்சுமி விரதத்தில் எளிமையாக செய்யக்கூடிய வழிபாடு. காலை சுத்தமாக நீராடுங்கள், பூஜை இடத்தை சுத்தம் செய்யுங்கள், விளக்கேற்றுங்கள், அம்மன் படம் அல்லது கலசத்தை அலங்கரியுங்கள், மஞ்சள் குங்குமம் பூக்கள் சமர்ப்பியுங்கள். பூஜை நேரத்தில் மகாலட்சுமியை மனதில் நினையுங்கள். உங்கள் குடும்பத்தின் நலனுக்காக பிரார்த்தியுங்கள். உங்களுக்கு தெரிந்த லட்சுமி துதியை பக்தியுடன் சொல்லுங்கள். இயன்றால் அஷ்டலட்சுமி பற்றிய பாடல்கள் அல்லது சோஸ்திரங்களை பாராயணம் செய்யலாம். பின்னர் நெய்வேத்தியம் படையுங்கள், தீபாரதனை காட்டுங்கள், குடும்பத்துடன் பிரசாதத்தை பகிருங்கள். இயன்றால் தேவையுள்ள ஒருவருக்கு உணவு அல்லது உதவி செய்யுங்கள். இதுவே எளிமையானதானாலும் மன நிறைவு தரும் அழகான வரலட்சுமி வழிபாடாகும். நிறைவாக 2026 ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை வரும் வரலட்சுமி விரதத்தை வசதிக்கேற்ப எளிமையாகவும் பக்தியுடனும் அனுஷ்டிப்போம். வீட்டில் செல்வம் பெருக வேண்டும் என்று வேண்டும் போது அதனுடன் அன்பு, ஆரோக்கியம், நல்லிணக்கம், மன அமைதி மற்றும் பிறருக்கு உதவும் மனம் ஆகியவற்றையும் வேண்டுவோம். ஏனெனில் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் பணம் மட்டுமல்ல, அன்பான குடும்பம், ஆரோக்கியமான உடல், அமைதியான மனம் மற்றும் நல்ல மனித உறவுகள்தான் உண்மையான அஷ்ட ஐஸ்வர்யம். ஜிகல் கோடி.